பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் மறுபடியும் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். உங்களோடு கடந்த ஒரு வாரமாக பேசி வர்றேன். பூமியெங்கும் இல்லாத அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் இயேசு. யாருக்கும் செய்யப்படாத அதிசயத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல செய்வார். நான் அனுபவிச்சனால தாங்க சொல்கிறேன். நான் எப்போவுமே வாழ்க்கையில் அனுபவிக்காமல் சொல்கிறதே கிடையாது. ஒரு காலத்தில் 2 வயசில் எனக்கு கண்ணு போன போது வீட்டு வாசல் திண்ணில் உட்காந்துருப்பேன். போகிறவன்லாம் சொல்லிட்டு போவான், பாவம் கண்ணு தெரியாமல் போச்சு, இனிமேல் என்ன செய்கிறது, இப்படி சொல்லிட்டு போன நாட்கள். எனக்கு அப்போ பைபிளும் தெரியாது, சத்தியமும் தெரியாது. ஆனால் அந்த பக்கத்தில் ஜெபிக்கிற ஒரு அம்மா சொல்லுவாங்க, கவலைப்படாதப்பா, யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற இதே இடத்துல கர்த்தர் ஒரு நாள் உன்னை உயர்த்தினதை எல்லாரும் கேள்விப்படுவாங்க, உன்னால் நம்ப முடியுமா அம்மாங்க. எனக்கு அப்போ அது விளங்கலை. ஆனால் இன்னைக்கு நிச்சயமாக சொல்லுவேன், எவரையும் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். உங்கள் வேதத்தை திருப்புங்க. 1 நாளாகமத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை எல்லாரும் திருப்பி கையில் வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. மனித என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், மனித என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாடிலுமே எல்லையிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே. உள்ளுள்ள இடம் பேத்திடுவா, அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவா, உள்ளுள்ள இடங்களில் பேத்திடுவா, அமர்ந்த தண்ணீர் நடத்திடுவா, ஆத்துமாவை தினம் தேர்த்திடுவா, மரண பள்ளத்தால் காத்திடுவா, ஆத்துமாவை தினம் தேர்த்திடுவா, மரண பள்ளத்தால் காத்திடுவா, ஏசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே எல்லையிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே. ஒன்று நாளாகமம் 29:12 எடுத்திருப்பீங்க. ஐயா, ஆண்டவர் அதிசயத்தை ஜெரமே. ஏன் என்ன, அவர் யாரு? வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும். நல்ல கவனிங்க. இப்ப சரித்திரத்தில் இருக்குன்னா உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் கையில ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. அதுதான். அவரெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில பெறவே முடியாது. ஏன்னா அவர் தான் ஐஸ்வர்ய சம்பன்னன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிற ராஜா.
உம்முடைய கரத்தில் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும், இந்த வார்த்தையை தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இங்கே பார்க்கிறோம் 4 பேர். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்து வருகிறோம். ஒரு மனுஷனை 4 பேர் சுமந்துக்கிட்டு வராங்க. அவன் நடந்து வரல, ஏன்னா நடக்க முடியாது. படுத்த படுக்கையில் இருக்கிறான், கட்டில் போட்டு. அந்த காலத்தில் கயத்து கட்டில் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்டீல் கட்டில் பார்த்தது பின்னாடி படிக்கிற காலத்தில் தான், பள்ளிக்கூடத்தில் தான். கயத்து கட்டில் இருக்கும், சில நார்கட்டில் இருக்கும், சிலலாம் பார்த்தீங்கன்னா அவரை கட்டிலோடு விட்டு போட்டிருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, கட்டில் என்பது மனிதனுக்கு வாழ்க்கையில் சில நேரம் சுகத்துக்கும் கட்டில் உண்டு, சோகத்துக்கும் கட்டில் உண்டு, மறந்துடக்கூடாது. ஏன்னா கல்யாணம் ஆனால் 2 வடுக்க கட்டில் வாங்குகிறோம், சீர் கொடுக்குறோம். எதுக்கு? அது சுகமாய் வாழ்வதற்கு. ஆனால் அதே சமயத்தில் கயத்தில் 4 பக்கம் கம்பு வச்சு கட்டுறோம், அது சோகமாக வாழ்றதுக்கா? கட்டில் என்பது வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் உண்டு. எனக்கு அன்பாலே வயசானவங்களுக்கு கட்டில் போடுறோம். எதுக்கு? உட்காந்த உடனே எந்திரிக்கிறதுக்கு அதுதான் தோது. ஒரு காலத்தில் அப்படி டக்குன்னு எந்திரிச்சிடலாம், வயசாகிடுச்சுன்னா அப்படி கால் கீழே உண்டி எந்திரிக்க முடியாது, கட்டில் போடுங்க. என்னதான் நீங்கள் கட்டிலில் படுத்தாலும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தரையை பெருக்கிட்டு துரை மாதிரி தூங்கும்பாங்க. துரைனா வெள்ளைக்காரன் அந்த காலத்தில் சொல்கிறது. தரையை பெருக்கிட்டு துரை மாதிரி தூங்கணுமா, அதில் தர தூக்கம் இருக்கே, அதை போல் கட்டில் கூட வராதுங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கட்டில் படுத்துருக்கீங்க, நிம்மதியாக தூங்குறீங்களா? எத்தனை பேர் நல்ல மெத்த விரிச்சிருக்கீங்க, தூக்கம் வருதா? இங்கே ஒரு மனுஷனை ஒரு கட்டில் எத்தனை வருஷம் படுத்திருந்தான் தெரியாது, எவ்வளோ நாள் படுத்திருந்தான் தெரியாது, எப்போ இருந்து அவனுக்கு வியாதி இருந்துச்சு தெரியாது. எதுவுமே இதில் எழுதப்படலை. இயேசு வர்றார், கப்பர்நாமுக்கு வர்றார். அப்படி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு ஒவ்வொருவரும் பல பல வியாதிகள் இருந்திருக்கும். அவர் எல்லா வியாதிக்கும் அவர் தான் டாக்டர். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார். யாத்திராகமம் 23:25 வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 23:25 வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நல்லா ஆசீர்வதிப்பார். கவனிங்க. அவர் முதலாவது உன் அப்பத்தை, சாப்பிட்ற சாப்பாட்டை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பூடு ஒவ்வாமையினால நோய் வருது? சிலருக்கு அதிகமாக தின்னு நோய் வருது, சிலருக்கு திங்க தெரியாமல் தின்னு நோய் வருது. என்கிட்ட வாங்க காட்டுறேன். ஒருத்தர் இருக்கார், டாக்டர் அவர் சொல்லியிருக்காரு, கோழியே கிட்ட ஆகாதும்பார், ஆனால் அவர் முழு கோழி கொண்டாம்பார். அப்புறம் என்ன வரும்? எது ஆகாததுங்கிறமோ அதை என்ன செய்யணும்? கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஆனால் வைக்கிறது இல்லை. இங்கே பார்க்கிறோம். எனக்கு கண்பாருடைய மிருகா திரும்ப அதை வாசியமா மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் முதலாவது அப்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன்னா அன்றைக்கு பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தா, பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தா, பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தா. பஞ்சம் தீரும் மன்னை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் மன்னை அந்த விதவை வீட்டில், பானையில் எண்ணெயும் மாவுக்குறையவில்லை, பானையில் எண்ணெயும் மாவுக்குறை இல்லை. எனக்காக 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 யாவத்தை செய்தவரே, எனக்கு நிமயமில் உலகில்லை. எனக்காக யாவற்றையும் செய்ததினால், எனக்காக யாவற்றையும் ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே, ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே.
எனக்கு அன்பானே உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். வியாதி இன்னைக்கு அநேகருக்கு சாப்பாட்டுனாலே வியாதி. போய் கேட்டு பாருங்க, என்ன பிரதர் சாப்பிடாம, ஐயோ சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காரு, எதையும் தொடப்படாது. இன்னைக்கு பாதி பேருக்கு தமிழ்நாட்டில் சுகர், திடீர்னு கோதுமையில் குதிக்கிறாங்க. ஏன்? எனக்கு அன்பானே சாப்பிடும்போது ஒன்றை மறந்துட்டோம். சாப்பாடை முன்னாடி வச்ச உடனே அன்றைக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்து உட்கார வச்சார். ஏன்னா நீங்கள் அடிக்கடி படிக்கிறீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தில் ஒரு அற்புதம், அவரை தேடி கூட்டமாக வந்து வார்த்தையை கேட்க வந்தாங்க. 3 நாள் அவர் பிரசங்கித்தார். எல்லாரும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சாப்பாட்டை கூட மறந்துட்டாங்க. அப்போ அந்திரேயா சொன்னார், ஐயா ராத்திரி ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆச்சு, 3 நாள் சாப்பிடாமல் இருக்காங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள விட்டுருங்க, போய் அவங்கவுங்க ஊரில் சாப்பிட்டுக்கிட்டுனார். இயேசு சொன்னார், வழியில் என்ன செய்வாங்க, சோர்ந்து போவாங்க. ஆகையினால அவங்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். மத்தேயு 15:32 ஆமாம், என்ன அழகாக சொன்னார், வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்கள், ஆகையினால அவர்களுக்கு நீங்களே என்ன செய்ய போகிறீங்க, அப்பம் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி உட்கார வச்சு, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குன்னார். பண்ணது கொடுத்தா 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. அதை முதல்ல என்ன செய்தார், கொண்டு வந்தோடனே ஆசீர்வதித்தார். முதல்ல உன் சாப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஏன்னா முந்தைய காலத்துலலாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வோம், வறுமையா எங்கள் போதகரே பஞ்சமிடோ தங்கீரோ, அருமையா அருமையா எங்கள் போதகரே அந்த பிடம் தங்கீரோ, சேருமையா பங்குதினில், சேருமையா எங்கள் பங்குதினில், செய்யப்படா எங்களிடோ, செய்யப்படா எங்களிடோ, அருமையா அருமையா எங்கள் போதகரே அந்த விடம் அதிருப்பேர் நடுவில் என்றார், அதன் முந்தாமும் நமஸ்கரிக்க, அதிருப்பேர் என்றும் நடுவில் என்றார், அதன் முந்தாமும் நமஸ்கரிக்க, தாமதம் தயை புரிக, தாமதம் தயை புரிக, கர்த்தரே எந்தோ நலம் அருள்வார், கர்த்தரே எந்தோ நலம் அருள்வார், அருமையா அருமையா எங்கள் போதகரே அந்த விடம் தங்கீரோ, சேருமையா எங்கள் பங்குதினில், சேருமையா எங்கள் பங்குதினில், செய்யவரா எங்களிடம், செய்யவரா எங்களிடம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலில் சாப்பாடில் கை வச்சா அன்றைக்கி சோறே இல்லாமல் ஆக்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, சாப்பாட்டில் யாரும் கை வைக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படி இருக்கமா? எத்தனையோ பேருக்கு சோறே இல்லாமல் ரோட்டில் இருக்கான், நமக்கு சாப்பாடு கிடைக்கும், எடுத்தோடனே அப்பளத்தை ஓடி, எடுத்தோடனே அது என்ன காய் லேசாக தின்னும். ஏன்? கொடுத்த தேவனுக்கு இந்த ஆகாரத்தை தந்தார், எத்தனையோ பேருக்கு இல்லையே. எனக்கு அன்பானவர்களே,
அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லுவாங்க, சாப்பாடு வச்சு குழம்பு விட்டு கூட்டு வச்சு எல்லாரும் ஜெபம்னு சொல்லணும். ஜெபம்னு எந்திரிச்ச உடனே ஒருத்தர் நின்று பாடுவாங்க, ஆண்டவரே வாரும் அடியார் தந்திதனில் சேரும், ஆண்டவரே வாரும் அடியார் தந்திதனில் சேரும், இந்த நல்லாகாரத்தை தந்தை என் தேவா ஆசீர்வதித்தருளோ, இந்த நல் ஆகாரத்தை தந்தை என் தேவா ஆசீர்வதித்தருளோ, ஆண்டவரே வாரும் அடியா பந்திதனில் சேரோ. தந்தே உன் கரத்தை என்று நான் தேடிடவே, தந்தே உன் கரத்தை நான் என்று தேடிடவே, இல்லாத ஏழைகளுக்கு தந்தையில் தேவா என்னையும் நினைத்தீரே, இல்லாத ஏழைகளுக்கு தேவா என்னையும் நினைத்தீரே, ஆண்டவரே வாரும் அடியார் தந்திதனில் சேரோ, இந்த நல்லாகாரத்தை தந்தையில் தேவா என்னையும் ஆசீர்வதியோ, இந்த நல்லாகாரத்தை தந்தை என்றே எல்லையும் ஆசீர்வதியோ. என கண்வார்களை இப்படி பாடி ஜெபம் பண்ணிடுச்சு. அப்போ சாப்பிடும். இன்னைக்கு அதனால தான் எனக்கு சுகரும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது. இப்போவும் நான் சோத்தை வச்சா கை வைக்கணும்னு யோசிக்க மாட்டேன். ஏன்னா அது சின்ன பிள்ளையில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க, இப்படி கையில் யாருக்கு வைக்கிறாலும் அப்படி சட்டுன்னு ஒரு அடி, மணி கட்டுக்கிட்டே அடிப்பான். 2 நாளைக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அடித்தா தான் உடனே என் பிள்ளைய அடிச்சுனா போய் கோர்ட்டுக்கு போயிடுவாங்களே. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், மறந்துடக்கூடாது. எனக்கு கண்வானுடைய அந்த காலத்தில் சாப்பாடு இருக்குது, அது ரொம்ப முக்கியங்க. நமக்கு நல்லதா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரிட்ஜு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து குழம்பு மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜு, கூட்டு மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜு. ஏன் எது மிச்சம் இருந்தாலும் எதில் தூக்கி போட்டுற வேண்டியது? ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுற வேண்டியது. சாப்பாடு முதல்ல ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். இங்கே பார்க்கிறோம், யாத்ராம 23:25 உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அது மட்டுமல்ல, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். முதல்ல அதை வேணுங்க. ஒரு மனுஷன் பூரணமா மரிக்கணும், இடையில போயிடக்கூடாது. இனி ஏன் பாதி நாட்களில் சாகணும்னே வேதம் சொல்லுது. ஆண்டவரை தேடுங்க. எத்தனை பேர் வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் பூரண வயது சென்றவனாய் மரித்தான். பார்க்கிறோம்ல, யோசேப்பு பூரண வயது சென்றவனாய் மரித்தான். ஏன்னா நமக்கு அப்படி யாரும் சொல்ல முடியுது? ஏன்னா நம்ம இன்னும் பூரணமும் படலை, பூர்ணப்படுறதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் முதலாவது யாரை மேன்மைப்படுத்துவார், எவரை பலப்படுத்துவார். ஏன்னா அவர் கையில் சத்துவம் இருக்குது, வல்லமை இருக்குது, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். இந்த நம்பிக்கை முதலாவது வேணும். நம்ம சாப்பாட்டை விட ஆண்டவரை நம்பித்தான் எடுத்து கை வைக்கணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் சர்ப்பங்களை எடுக்க, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேலே கைகளை வைப்பீங்க, அவர்கள் சுகமாவார்கள்,
மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன்னா அந்த இயேசுவின் நாமம் என்ன நாமம்? பாவத்தை போக்கும், பயமத்தை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பரமத்தை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்ல நாமம், இல்வ நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இல்லாத நாமம், இனிதில்ல நாமம், இல்வ நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்ல நாமம், இல்வ நாமம். எங்கள் இயேசுவின் இல்ல நாமம், இல்வ நாமம். ஐயா, சாத்தானின் சேனை ஜெயித்த நாமம். அதனால தான் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீங்க, நவமான பாஷைகளை பேசுவீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்வைகளை மிதிப்பீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டீங்க, ஆண்டவர் நாமத்தை சொல்லி அது குடிச்சா கூட நிச்சயமா முழு விசுவாசம் இருந்தால் நிச்சயமா குடிக்க மாட்டோம். எனக்கு அன்பாலே, நான் ஒரு தடவை ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு பிஸ்கட்டும் ஒரு குடிக்கிற ஒரு சும்மா குளிர்பானம் தான் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு அன்னைக்கு முள்ளேருந்து 2 நாள் டிசென்டி தான் போச்சு. எல்லோரும் சொன்னாங்க, என்னாச்சு என்ன சாப்பிட்டு ஒன்றும் சாப்பிட. ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மருத்துவமனை போனால் கிளியர் ஆச்சு. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், அந்த வீட்டு போனீங்களா? ஆமாம். அங்கே அவங்களுக்கு பிடிக்காது, எப்படி உங்களை கூப்பிட்டாங்க? எனக்கு அன்பான சிலர் அப்படியும் கூட இருக்கலாம், ஆனால் ஒன்றும் செய்யலை. இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தரை நம்பி பாருங்கள். எது உனக்கு எதிராக நிற்குதோ அதை இடத்துல உனக்கு அற்புதம் செய்வார். இங்கே பார்க்கிறோம், எவரையும் மேன்மைப்படுத்துவார், யாரையும் பலப்படுத்துவார். முதல்ல சாப்பாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா போதும், தண்ணி ஆசீர்வதிச்சா போதும். 2ல் தான் இந்த நோய் நிறையா வருது. அதனால தான் மினரல் வாட்டர், அக்குவா வாட்டர், என்னென்னமோ அக்குவா பீனாலாம் வச்சுருக்கோம். எல்லா பீனா வச்சாலும் சரி நோய் போக மாட்டேங்குது. ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தண்ணியை குடிக்கும்போது கூட, ஆண்டவரே இது எனக்கு ஒரு சேதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாக நடக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, உங்களையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எந்த இடத்துல வியாதியோடு படுத்து புலம்பிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, எந்த வீட்டில் படுத்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. எல்லாரும் உங்களை வெறுத்து கைவிட்டுருக்கலாம், ஆனால் அவர் கைவிடாத தேவன். உங்களை பார்த்து சொல்லுவார், உன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போகும்பார். ஏன்னா அவர் பூமி எங்கும் யாருக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு எனக்கு நாம் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு கூனி குறுகி இருக்கிறோமோ அதே இடத்துல அற்புதத்தை செய்வார். அதைத்தான் தியானித்து வருகிறோம். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இதை பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே, பரவசம் அடைகிறீங்களே, மறந்து கூட ஜெபம் பண்ணாமல் இருந்துடாதீங்க. உங்கள் ஊழியம் எப்போமாவது டைம் கிடைக்கும் போது இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபண்டும் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பித்தான் இன்னைக்கு நிற்கிறேன், ஒவ்வொரு நாளும் நிற்கிறேன். எங்கள் இடத்துல இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, உறவுகள் இருந்தாலும் கைவிட்டு போனவங்க தான். எங்கள் இடத்துல வந்து பாருங்கள், காமிக்கிறேன், வந்து பார்க்கலாம் தாராளமாக. ஆனால் இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். மதுரையில் ஒரு ஆலயம், பார்வையற்றவருக்கு திருநெல்வேலியில் ஒரு ஆலயம் வச்சுருக்கோம். உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அது வந்து பார்க்கலாம். மறுமுன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு வரேன், திரும்பி கொண்டு விட்டுட்டு வரேன். ஏன்னா நீங்கள் வந்து அலைஞ்சிடக்கூடாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நாள் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், கண்ணீர் அவங்களுக்கு கண்ணா உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம்.
ஏன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆடியோ வேதாகமம் கொடுக்க உதவலாம். பார்வையற்றோர் அப்பா அம்மா இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவலாம். ஏன் இன்றைக்கி எத்தனையோ பார்வையற்றவங்களுக்கு இருக்கக்கூட இடம் இல்லாமல், வீடு இல்லாமல், ஆனால் அரசாங்கம் இடம் கொடுத்துருக்கு, கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கட்ட முடியலன்னு. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சு தான் கட்டுமான பணிக்கென்று கொடுக்கலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட ஒரு சொந்தக்காரங்க கை நீட்ட மாட்டாங்க. எதுக்கு? ஐயோ காசே போறியேன்னு. இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் அந்த பணியை இந்த ஊழியத்தில் செய்து வருகிறோம். கடந்த வாரத்தில் கூட ஒரு அருமையான ஐயா மரித்தார். சொந்தக்காரன் வந்து தான் 25 பேர் 30 பேர். ஒருத்தராவது அதை பற்றி நினைக்கணுமே, ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர்களும் நல்லடக்கம் செய்யப்படணும். கண்டிப்பாக அவருக்கு நல்லடக்கம் பண்ணோம். அன்றைக்கி ஃப்ரீசர் அவருக்கு பாக்ஸ் வச்சு எடுத்து கூடவே இருந்து அடக்கம் செய்து விட்டோம். 20,500 செலவு. இப்படிப்பட்ட அந்த ஃபியூனரல் காரியத்திற்கென்று கர்த்தர் உங்களை ஏவினார். இதற்கென்று உதவலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்கலாம், நான் தூரத்தில் இருக்க பிரதர், எப்படி இதுக்கு தொடர்பு கொள்ள முடியும்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் வரி விலக்குக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா அது என்கிட்ட கேளுங்க, அதுக்குரிய அக்கௌண்ட்டில் கொடுக்குமா, அதுக்குரிய காரியமும் உங்களுக்கு நடக்கும். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நீங்களும் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோட விசுவாசத்தோடு சொல்லுங்க, அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, அபிஷேகித்து அணைக்கிறே, ஆறுதல் தருகிற தெய்வமே, உம்மை நம்பி யார் இந்த காலையில் எனக்கு நான் இருக்கிற இடத்துல அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்களோ, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் மத்தியில் உங்களை பார்த்து அற்பமாக நினச்ச அதே இடத்துல ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பின் தெய்வமே, இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், விடுதலை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.